குற்றவாளி யாருன்னு தீர்ப்பு சொல்றது நீதிமன்றமா இல்ல பொதுமக்களா எனக்கு தெரியல. ஆனா நான் ஒரு கதை சொல்றேன். அதை கேட்டுட்டு எது சரி எது தப்புன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த கதையை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் கதையை என் கம்பெனில இருந்து ஆரம்பிக்கிறதா இல்ல இந்துவோட கல்யாணத்துல இருந்து ஆரம்பிக்கிறதா? சரி, இந்துவோட கல்யாணத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு அற்புதமான லவ் ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் தான் அது. இந்து லேக்கா பிரபல கோடீஸ்வரர் கிருஷ்ணனோட ஒரே பொண்ணு. இன்ஜினியரிங் படிச்சிருந்தா. அவளோட தங்க சுசீலா. இந்துவோட அப்பா தன் பொண்ணை பணக்கார பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவெடுத்திருந்தாரு. அதே மாதிரி தான் நடந்தது. இந்துவோட கல்யாணத்துக்கு முக்கிய பிரமுகர்கள், மந்திரிகள்னு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவ கல்யாணம் தடபுடலாம் நடந்துச்சு. சரியா முகூர்த்த நேரத்துல பைத்தியக்கார மாதிரி ஒருத்த திடீர்னு கல்யாண மண்டபத்துக்குள்ள பூந்து கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணா. வந்திருந்த எல்லாரும் அட்சதையை போட தயாரா இருந்தாங்க. தாலியை கையில எடுத்து கட்ட போகும்போது அவன் இந்துவை கூப்பிட்டான். இந்து! இந்து! சினிமாவோட கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போகும்போது அதை பார்த்து நாம சந்தோஷப்படுவோம். ரொம்ப நாள் காதலிச்சவங்க ஒன்று சேரும்போது பார்க்க சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா மனமேடையில ஒருத்தன் எந்த தப்புமே பண்ணாம உட்காந்துக்கிட்டு இருக்கானே, அவனை பத்தி யோசிச்சிருப்போமா? கல்யாணத்தின் பேர்ல ஏராளமான கனவுகளையும் கோட்டைகளையும் கட்டி வச்சிருந்திருப்பானே, அதை பத்தி நாம கொஞ்சமாவது நினைச்சிருப்போமா? இல்லவே இல்லை. 400 கோடி ரூபாய் சொத்து உள்ள ஸ்டார்லைன் சாஃப்ட்வேர் இன்கார்பரேஷனுடைய எம்டி சேர்மன் நான் தான். என் பேரு ஓஜி ஹரீந்திரன். ஒரு கம்பெனியோட எம்டியா இருக்கிற எனக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்குன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டென்ஷன்ல இருந்து விடுபடணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சிரசாசனமே செய்யறேன். இது மூளையை சிறப்பா செயல்பட வைக்கும், ஆயுச கூட்டும். இதை யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கதி அவ்வளவு. அறிவு கட்ட முட்டாள், யோகாசனம் பண்ணும்போது கூப்பிடாதன்னு சொல்லியிருக்கல. காபி குடுக்கலாம் தான் வந்தேன். ஏன் கத்துறீங்க? இப்ப காஃபி ரொம்ப முக்கியம் இல்ல? வேலைக்கெல்லாம் டீ காஃபிலாம் சாப்பிடணும், அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் போதும். உடம்பு ரொம்ப பெருத்துருச்சு, ஸ்லிம் ஆகணும். ஸ்லிம்மா போறன்னு ஜூஸ் எல்லாம் குடிச்சா பத்தாது. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாழ்க்கையை முழுமையா அனுபவிச்சவன் தான். என்கிட்ட பேசுறவங்க எல்லாம் லட்சக்கணக்கில் பேசுறது இல்லைங்க, கோடிக்கணக்கில் தான் பேசுவாங்க. ஆனா இந்த பணத்தோட கர்வம் என்கிட்ட சுத்தமா கிடையாது. ஏன்னா இந்த பணத்தை சம்பாதிக்க எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு என்கிட்ட கதை கதையா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழறவங்களுக்கு நாம ஏதாவது உதவி செய்யணும், அந்த உதவியையும் முழு மனசோட செய்யணும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. தானம் பண்ணும்போது கணக்கு பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உலகத்துல சில பேர் இருக்காங்க, கேப் கிடைச்சா போதும் உடனே ஆப்படிச்சிருவாங்க. அப்பேற்பட்ட ஒருத்தனை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். அவனுக்கு இதை விட பெஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிடையவே கிடையாது. ஏன்னா அவன் ஒரு ஹைடெக் திருட. கேட்டா தானத்துல ஒரு பங்கு நானே எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்கிட்ட நாம என்னத்த பேச முடியும்? அப்பேற்பட்ட பிரகஸ்பதி யாருன்னு நீங்க பாக்குறீங்களா? அவன் வேற யாரும் இல்லைங்க, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கோபாலகிருஷ்ணன்னு பேரு. ஜிகேன்னு அவனை நாங்க எல்லாம் செல்லமா கூப்பிடுவோம். நான் பிறந்ததுலேருந்து இந்த மாதிரி சோப்புல முங்கி இருக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலை செய்யாம எதுவும் ஓசில கிடைச்சாலும் அதை உடனே வாங்கி வச்சுக்கிறது எங்க குடும்ப பழக்கம். அந்த பரம்பரை பழக்கம் என்கிட்ட இல்லாம இருக்குமா? சொல்லுங்க. எனக்கும் அதே பழக்கம் தான். சோப்புல குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிரீம்ல குளிக்கிறதா இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட். உலகத்துல இருக்கிற எல்லா ஃபேமஸான பாடி கிரீம், பெர்ஃப்யூம் எல்லாமே இதோ இங்க இருக்கு. இதெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்கல, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹரி எனக்காக வாங்கி கொடுத்தது. என் லைஃப் ஒரு ஓபன் புக், அதனாலதான் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். ஓசில ஆசிடே கிடைச்சாலும் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு யூஸ் பண்றவனா. என்னோட பீரோ பூரா ஃபாரின் பிராண்ட் ஷர்ட் பேண்ட்லாம் இருக்கும். ஆனா
இது மட்டும் வழக்கம் போல நம்ம உள்ளூர் பிராண்ட். இதுதான் எனக்கு செட்டா இருக்கும். பணம் இல்லனா அவன் பணத்துக்கு சமம்னு நான் சின்ன வயசுலயே தெரிஞ்சுக்கிட்டேன். காசு இல்லாம ஒரு மனுஷனால எப்படி வாழ முடியும்? சில பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, சில பேர் அவங்க கிட்ட ஆட்டைய போடுவாங்க. வாழ்க்கையில வழி முக்கியம் இல்ல, இலக்கு தான் முக்கியம்னு கிருஷ்ண பகவானே சொல்லிருக்காராமே. கம்பெனில ஒரு போர்ட் ஆஃப் மெம்பரா என்ன சேர்த்துக்கிறதா ஹரியே சொல்லிருக்கானே. அது மட்டும் நடந்துருச்சுன்னா அப்புறம் நான் கோடீஸ்வரன். ஹரி என்னோட பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட். நான் என்ன கேட்டாலும் அவன் தருவான். நாங்க நகமும் சதையும் மாதிரி. லேட் ஆயிடுச்சே. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? 2 பீஸ் சிக்கன் எடுத்து போட. ஹரி சாப்பிடல? சாருக்கு ஜூஸ் மட்டும் போருமா, ஏதோ ஸ்லிப் ஆகணுமா. நேற்று ராத்திரி எத்தனை சப்பாத்தி சாப்பிட்ட? 4 சார். இன்னும் 4 வாயில போட்டுக்கோ. அதுக்கு பேரு ஸ்லிம். அதையும் செய்யறேன். ஸ்லிப்பாக போறாராம். குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். டேய், என் டிராவில் ஒரு 500 ரூபாய் கட்ட காணோம். நீ எடுத்த? கட்டா? நான் எடுக்கலையே. போய் சொல்லாதடா. உன்னை தவிர வேற யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. ஓ, நீ அந்த 50,000 ரூபாய் சொல்றியா? ஒரு சின்ன செலவு இருந்தது அதான். நேத்து பேங்க் லீவ் இல்ல, அதுக்காக அதான் ஏடிஎம் மாதிரி நீ இருக்கியே. ம், அப்புறம் கபோர்ட்ல ஒரு ஃபாரின் சரக்கு வச்சிருந்தியே, அதையும் நான் தான் எடுத்தேன். அப்புறம் நான் போய் சொல்லிட்டேன்னு சொல்லாத. எதுடா அந்த ப்ளூ லேபிளா? ப்ளூ லேபிளோ ரெட் லேபிளோ எல்லாம் சரக்கு தானே. ஏண்டா மூடிய மூந்து போட்டாலும் நீ மட்டும் ஆயிடுவ. உனக்கு எதுக்குடா அவ்வளவு சரக்கு? அதுவும் இல்லாம நிறைய குடிச்சா உடம்புக்கு கெடுதல் தெரியும்ல. இதுக்கு மேல நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இப்ப நான் சொல்றத கேளு. இத்தோட உன் சகவாசத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். ஒழுங்கா உன் ஃபிளாட்டுக்கு நீ கிளம்புப்பா. என்னடா பொசுக்குன்னு ஒரு வார்த்தையில என்ன கவுத்து விட்ட? ஏண்டா ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு மியூச்சுவல் ஷேரிங் வேணாமா? அது மட்டும் இல்ல, உனக்கே தெரியும் நீ இல்லாம நாங்க நிம்மதியா இருக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், உன் கூட நான் இந்த மாதிரி சந்தோஷமா பேசி இருக்கும் போதுதான் என்னால என் கவலைகளை மறக்க முடியுது. உனக்கு என்னடா துக்கம்? என்ன இப்படி கேட்ட? கவலை இல்லாத மனுஷன் இருக்க முடியுமா? உனக்கே கவலை இருக்கும்போது எனக்கு இருக்க கூடாதா? ரைட் விடு, நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. ஆமா, நீ முன்ன மாதிரிலாம் சாப்பிட மாட்டேங்கிறியாமே. பேச்ச மாத்தாத. ஆஹா, டைம் ஆயிடுச்சுடா. லெட்ஸ் கோ. அடிச்சடா, லெட்ஸ் கோ. இருபத்தி 3 வருஷங்களுக்கு முன்னாடி நான் பார்த்த கோபாலகிருஷ்ணன் வேற. இன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற கோபாலகிருஷ்ணன் வேற. குட் மார்னிங். மார்னிங். நீ என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்க, நான் உன்னை கண்டிப்பா விட்டு போக மாட்டேன். காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில சார பார்த்தாலே இங்க நின்னு மூத்திரம் பேஞ்சுக்கிட்டு இருக்கிற கோபாலகிருஷ்ணன் இன்னைக்கு எப்படி மாறி போயிட்டான்னு நீங்களே பாருங்களேன். பார்க்கதாங்க இவன் கோமாளி மாதிரி, பயங்கர புத்திசாலி. ஆல் தி பெஸ்ட். குட் மார்னிங். குட் மார்னிங். நண்பர்களுக்காகவே ஒரு தனி வில்லாவை அடையார் போட் கிளப்ல கட்டியிருக்கிறதா கோபாலகிருஷ்ணன் கண்டுபிடிச்சிருந்தான். அதனாலயும் என்னவோ அந்த இடத்துலயே ஒரு தனி பிளாட்டை வாங்கணுங்கிறது அவனோட கனவு. ஆனா சில நேரங்கள்ல இவன் பண்ற சேட்டைகளை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா உண்மையை சொல்லணும்னா இவன் இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. என்னோட ஒவ்வொரு விஷயத்திலையும் இவன் தனிப்பட்ட அக்கறை எடுத்துக்குவான். என்ன ராமனா, இன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? ஆமாமா, ரொம்ப நல்லா தூங்குறேன். ஐயோ இல்ல சார், நான் தூங்கவே இல்ல. விடிய விடிய கண் முழிச்சே இருந்தேன். இது ரெண்டத்துல நான் இதை நம்புறது. உண்மையதான் சொல்றேன். மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு ஆள் வர வரைக்கும் நான் கொட்ட கொட்ட முழிச்சிட்டே இருந்தேன். ராத்திரில ஆபீஸ்ல வேலை நடக்குதா இல்ல வேற ஏதாவது நடக்குதா? நீங்க கொலைப்படாதீங்க சார். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். எல்லாரும் நல்லா தூங்குனாங்க. இல்ல சார், நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. டேய், இவரை நம்பவே முடியல. என்னடா பேசுற? அண்ணனோட முகத்தை பாரு. அண்ணன் தூங்கவே இல்ல போல இருக்கு. அண்ணே, நீங்க இந்த மாதிரி தூங்காம இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு கெடுதல். நீங்க போய் முதல்ல தூங்குங்க. வா, உள்ள போலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏன் எனக்கு மாட்டீங்களா? குட் மார்னிங் சார். சீக்கிரம் வாங்க, லேட் ஆயிடுச்சு. குட் மார்னிங் சார். ஹாய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹாய். ஹாய். என்ன பொட்டி இந்த மாதிரி கோணல வச்சிருக்கேன்? நாளை காலையில நான் எப்படி அந்த பொண்ணோட ஐஸ் அதுக்கு என் ஆபீஸ் தான் கிடைச்சதா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ரேகா. ஐ அம் ஃபைன். How are you?
சார் அரௌண்ட் 76 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. அதுல 46 மெயில் அனுப்பிச்சிருக்காங்க, 30 டைரக்டா வந்திருக்காங்க. அதுல எத்தனை பேர் எலிஜிபிளா இருக்காங்க? 25 பேர் சார். அந்த லிஸ்ட்டையும் ரெஸ்யூமையும் எடுத்துக்கிட்டு என் ரூமுக்கு வாங்க. ஓகே சார். சார் மிச்சம் இருக்க அப்ளிகேஷன் என்ன பண்ணலாம்? அத எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க ஷாஜகான்? அது நம்ம சவுத் இந்தியன் ஐடி கம்பெனிக்கோ இல்லனா சிஸ்டர் கன்சர்னுக்கோ அனுப்பி வச்சிடலாம். அதை நம்ம நோட்டிஃபை பண்ணுமே. அதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன், நீ கவலைப்படாத. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. Thank you. இட்ஸ் மை ப்ளஷர். ஹரி ஹரி, இங்க பாருடா, அந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்கால. உனக்கு எப்பவும் இதே நினைப்பு இத தான். பத்தி நினைக்காம வேற எதை பத்தி குட் நினைக்கிறது? மார்னிங் சார். மார்னிங் சார். ராகுல் யூஎஸ் ட்ரிப் என்னாச்சு? நெக்ஸ்ட் மண்டே வாட் அபௌட் யுவர் சிஸ்டர்ஸ் எக்ஸாம்? அவ பாஸ் ஆயிட்டா சார். ஹேய், அவ தங்கச்சி பாஸ் நீ ஆயிட்டாளாடா. கண்ணா பாரு, கடைசில ஒரு பொண்ணால தான் நீ சாகவே போற. டேய், உனக்கு கருணாக்கு உளறி வைக்காத. குட் மார்னிங் சார். மார்னிங். நல்லா கடலை போடு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். நைட் டியூட்டி வர அன்னைக்கு சொல்லு, நானும் வரேன். என்ன ஜேம்ஸ், என்ன விஷயம்? சார் உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க போற? நான் இவரை டெர்மினேட் பண்ணிட்டேன், அதுக்காக தான் வந்திருக்கார் போல இருக்கு. டெர்மினேட் பண்ணிட்டியா? எதுக்காக இவரை பண்ணா? லேடிஸ் கிட்ட இருந்து இவரை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வந்திருக்கு. என்ன காமெடியா இருக்கு சார். ஓனாய் ஆட பார்த்து பரிதாபப்பட்ட கதை மாதிரில இருக்கு. நான் லேடி ஸ்டாஃபை பார்த்து சிரிப்பேன். ஆனா சார் எதுக்காக நைட் ஷிஃப்ட்டுக்கு வராருன்னு இங்க இருக்கிற ஸ்டாஃபுக்கு மட்டும் இல்ல, டீ குடுக்கிற பையனுக்கு கூட நல்லாவே தெரியும். அத பத்தி எல்லாம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்ல சார். இத பாருங்க மிஸ்டர், சொல்லுங்க சார். ஜிகே பத்தி இனிமே ஏன் முன்னாடி தப்பா பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. உனக்கு தெரியல ஹரி, ஒரு பொண்ணை நான் நேர்ல பார்த்து பேசுவேனா? எனக்கு தெரியும்பா. அது போதும். ஜிகே, இந்த ஒரு தடவை இவரை மன்னிச்சிரு. ஜேம்ஸ் போய் வேலையை பாருங்க. ஓகே சார். சேர்மேன் சொன்னாருங்கிறதுக்காக மட்டும்தான் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். ரொம்ப மிரட்டாதீங்க சார். இங்க குடுக்கிற 25,000 ரூபாய் சம்பளத்தை நான் வெளியே போனாலும் வாங்கிட முடியும். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க ஹரீந்திரன் சார் கூட இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனி உருப்படவே உருப்படாது. வாய் முடுறா, ஏதோ மன்னிச்சு விட்டா ஓவரா பேசுற. போய் வேலையை பாடுறா. யூஸ்லெஸ். இந்த யூஸ்லெஸ்ஸும் சில நேரத்துல யூஸ் ஆவான் சார். என்ன யூஸே? இன்னொரு தடவை என்ன டிஸ்டர்ப் பண்ண உன்னை ஜூஸா போட்டு குடிச்சிருவேன். ஹரி